Hello guys, so T20 World Cup start ஆயிடுச்சு. So already 2 days ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் டு 6 மேட்சஸ் முடிஞ்சிருக்கு. செம்மையாக விளாண்டுருக்காங்க. ஸோ அசோசியேட் நேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லித்தரேன், நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அசோசியேட் நேஷன்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, இங்கிலாந்து எல்லாமே ஃபுல்லி டெவலப் நேஷன்ஸ். அவங்களுக்கு வந்து எல்லா ஃபார்மேட்டுமே விளாடலாம். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா இதெல்லாமே டெவலப் நேஷன்ஸு. பட் அசோசியேட் நேஷன்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் மெம்பர்ஷிப் இருக்காது. ஃபுல் மெம்பர்ஷிப்னா அவங்களால இந்த T20 ஃபார்மேட்ஸ், ODI ஃபார்மேட்ஸு இது எல்லாமே அவங்களால விளையாட முடியாது. அவங்க T20 வேர்ல்ட் கப் விளையாடணும்னா அவங்க வந்து ரீஜனல் மேட்சஸ் அண்ட் குளோபல் குவாலிஃபயர்ஸ் விளையாடி குவாலிஃபை ஆனால் தான் வர முடியும். டோட்டல் க்ளோஸ் டு ஒரு 100 அசோசியேட் நேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 100லேருந்து இப்போ 10 டீம்ஸ் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க வேர்ல்ட் கப்புக்கு. ஸோ 10 அசோசியேட் நேஷன்ஸும் 10 ஆல்ரெடி டெவலப்ட், அதாவது இந்தியா, இங்கிலாந்து மாதிரியான டீம்ஸ் 10. டோட்டல் 20 டீம்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. குரூப் ஸ்டேஜஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பர் ஐட்ஸ் நடக்கும். சூப்பர் ஐட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செமிஃபைனல், ஃபைனல்ஸ் அப்படின்னு இதுதான் வந்து ஃபார்மேட், ICC வேர்ல்ட் கப்போட ஃபார்மேட். ஓகேங்களா? நான் நேரமே சொன்ன மாதிரி அசோசியேட் நேஷன்ஸுமே வேற லெவலில் விளையாண்டுருக்காங்க. ஏன்னா இந்த 6 மேட்சஸுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அசோசியேட் நேஷன்ஸ் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு விளையாண்டுருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி USA டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% இந்தியன்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் நான் அந்த டீமோட இது போடுறேன் உங்களுக்கு, டீமோட பிளேயர்ஸு 90% வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. மும்பைலேருந்து, நம்ம தமிழ்நாடுலேருந்து போன பிளேயர்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது, பார்க்கலாம். லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு இட். நம்ம ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லீவ் இட் ஆன் காமெண்ட். பார்க்கலாம் கைஸ், இந்த வேர்ல்ட் கப் யார் ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு. ஓகே, சியர்ஸ்.